சிவத்திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் நடத்தும் 5வது மாதாந்திர கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நமது பேராசிரியர் இடி முழக்கம் இரும்பாலை நாடி நாவலர் ஐயா அவர்களை கௌரவ தலைவர் அவர்களை வருக என்று இருகர கும்பி வரவேற்று நமது சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களையும் இருகரம் கும்பி வருக என்று வரவேற்று இன்று முதல் பேச்சாக நம்ம பேராசிரியர் ஐயா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 5வது மாத கருத்தரங்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் சுகநாடியில் பேச என்னை அழைத்த தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களும் மற்றும் செயலாளர் மற்றும் ஏனைய ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இப்போ நம்ம இந்த கருத்தரங்கத்தில் பேசுறது என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டோம்னா 2 கிரகம் பரிவர்த்தனை. இப்போ நமக்கு ஒரு ஜாதகம் பார்க்கலாம். நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நிறைய விதிமுறைகள் வேணும். நிறைய விதிமுறைகள் இருந்தால் தான் இதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் படிப்படியாக. இப்போ இது மேல் மாடி, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து மேலே வரல. இதுமாதிரி 4 மாடி 5 மாடி உலகிலேயே துபாயில் தான் 185 அடி மாடி இருக்கான். உலகிலேயே துபாய் தான் 185 மாடி இருக்கு. ஒரு 150 மாடி வரைக்கும் சுற்றுலா பயணிகள் கூட்டு போய் காமிப்பாங்க. அதில் அதுக்கு மேலே காமிக்க மாட்டாங்க. அது நிறைய ரகசியம், அந்த நாட்டில் உள்ள ஒரு அதிகாரம். அது அப்படி. அப்போ நம்ம அதுமாதிரி ஸ்டெப்பாக மேலே ஏறணும்னா விதிகள் நிறைய வேணும். இப்போ நாம் போன வாரம் ஒரு விதி சொல்லியிருக்கோம். இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் வர்க்கோதம் பெற்ற கிரகங்கள் இப்படியெல்லாம் நிறைய வேணும். வர்க்கோதம் பெற்ற கிரகங்கள் என்ன வேலை செய்யும் அப்படிப்பட்ட அதுக்கு நிறைய கொடுத்தோம். அதுக்கு நிறைய கமாண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் கமாண்ட்ஸ் சொல்லிக்கிறார், ஐயா 12 பாவத்துக்குமே எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற கிளாஸ் எடுக்கிற மாதிரி வேணுங்கிற. அது எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம நம்மளை போல இருந்தால் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தராங்கன்னா நான் நிறைய ஜோதிடர்களாக பேசணும் இல்லையா? அதை நான் சொல்லி முழுசாக சொன்னால் ஒரு நாளாயிரம். அந்த ஸ்டெப் எப்படி எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 12 பாவத்தை எனக்கு வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறாங்க என்ன செய்யும் நீங்கள் அதை சொல்லுங்கிற. அப்படி நம்ம ஒரு பாவத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது மற்ற பாவங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அதுபோல் விதிகள் நிறைய வேணும்னா நம்ம இந்த மாதிரி சார்ந்து நிறைய விதிகள் சொல்லணும். இப்போ நமக்கு வீடு பரிவர்த்தனை அது எந்த லக்கணமாக இருந்தாங்க, எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்று ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட வளர்ச்சி மேன்மை அடையாது. 2ஆம் இடங்கிறது என்னங்க, பணம் உருவாகுது. 3ஆம் இடம் என்னங்க, முயற்சி. அவங்களுடைய நினைப்பை பணம் சம்பாதிக்கிற மூடு தான் இருக்கும். அவங்களுடைய நினைப்பு எண்ணங்கள் செயல்பாடு எல்லாமே 2ஆம் இடம் பணம், 3ஆம் இடம் முயற்சி. இந்த 2 3க்கு போகுது, முயற்சி பண்ணுது. அது முயற்சி 2ஆம் பாவத்தை உருவாக்கிறோம். இப்போ இப்படி 2 3 பரிவர்த்தனை ரொம்ப டாப்பான இடம். அவங்கெல்லாம் பெரிய இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போதுங்க. மேச லக்கணம் நான் ஒவ்வொரு லக்கணத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஜாதகம் பார்த்து அனுபவத்தில் பார்த்து சொன்னாங்க. அவங்க சொன்னதுல ஆமாங்க, அதனால தான் சொல்லுவோம். மேச லக்கணம் 2ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல், 3ஆம் அதிபதி போத 2ல். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழ்மையில் பிறந்தாரு. மிகப்பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அது மற்ற கிரகங்கள் எங்கே இருந்தாலும் சரி, மற்ற திசபுத்தி அது எது இருந்தாலும் சரி, திசபுத்தி மட்டுமே இயக்குன்னு தான் ஜோதிடம் சொல்லுது. இப்படி 2 3 பரிவர்த்தனை பெற்றீங்கன்னா ஒரு திசையில் 2ஆம் அதிபதி புத்தி வரும், 2ஆம் அதிபதி அந்தரம் வரும், 2ஆம் அதிபதி ஓரம் வரும், 3ஆம் அதிபதி புத்தி வரும், அந்தரம் வரும், ஓரம் வரும். தினமே எல்லாமே வருங்க. கொஞ்சம் திசபுத்தியே தான் இல்லை, திசபுத்தினா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாரி விதிமுறைகள் இருந்தால் அது தினமே தான் இருக்கும். அது திசபுத்தினே கிடையாது. நீங்கள் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தா அது எப்பவுமே அந்த காசு பணம் சம்பாதிக்கிறது அவங்களுடைய மூடு, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நான் நிறைய பார்த்துட்டேன். இப்போ மேச லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனும் 3ஆம் அதிபதி புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்குது. அவருக்கு புதன் திசை சுக்கிர திசையே வரல, ஆனால் கோடீஸ்வரன் தாங்க. அவங்க சம்பாதிக்கிறது எண்ணமே தான் அதே தான். 3ஆம் இடம் உங்களுக்கு இந்த கை விரலுங்க.
மூன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விரலுங்க இப்படி குடிக்கக்கூடிய இடம் தான் மூன்றாம் இடம். இதை எழுதிட்டே இருக்கிறோம் இல்லையா, ஏதோ பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அதனால காசு பணம் வரும். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா கடகலக்கணம். மூன்றாம் அதிபதி யாருங்க? புதன். 10 இருக்குது. அப்ப என்ன பண்ணுவாரு? எது எழுதிட்டே இருந்தா இல்லையா, எத்தனை படம் எழுதியிருப்பாரு, எத்தனை கதை எழுதியிருப்பாரு. மூன்றாம் அதிபதி பலம் பெற்றா அப்படி எழுத்து வேலைங்க. இப்ப ஜோதிடர்கள் எல்லாம் வந்து மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும். கணக்கு போடுறோம் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகத்தை கணக்கு எவ்வளவு போடுறாங்க. ஒரு குழந்தை பிறந்தா அதை உறுப்பினா எவ்வளவு போடுறாங்க. திசைபதி போடுறதுக்கெல்லாம் எவ்வளவு குறிப்பு, நம்ம எவ்வளவு கணக்கு போடுறோம். லக்கணத்துக்கு அது மூன்றாம் பாவம் தாங்க இந்த எழுத்து வேலை எல்லாமே. இந்த எழுத்து வேலை நல்லா செய்யணும்னா புதன் மூன்றாம் பாவம். கிரகத்துல புதன், நம்மளுடைய புத்தியில வந்து புதன் மூளை. அப்ப இது இதெல்லாம் வேலை செய்யும். அப்ப 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி மேச லக்னத்தெல்லாம் பரிவர்த்தனை பெற்றான். அவங்க யோகம் 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 தான். அவங்க திசை வந்தாலும் வரனாலும் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். வெளுத்து ஆகிடும். அப்ப மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றால் சிறப்பு. அது எந்த திசை புத்தி, எது மற்ற திசை வருதா, மற்ற புத்தி வருதா, அதெல்லாம் தேவையில்லை. அது என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு மட்டும் ஒரே ஒரு விதி விலக்கு இருக்கு. இப்போ 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை மேச லக்னத்துக்கு. அப்போ ரிஷபத்தெல்லாம் புதன் இருக்கிறார். அதுக்கு 6-8ல் கேது இருக்கக்கூடாது. எங்க துலான்லையும் தனுசுலையும் கேது இருந்தா சுகநாடி ஜோதிட விஜயன் 2-3 பரிவர்த்தனை அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ் சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த கேது புதனை கெடுத்துரும். சரி, அப்ப அந்த கேதுக்கு 6-8ல் அந்த புதனுக்கு 6-8ல் கேது இருக்கக்கூடாது. சரி, சுக்கிரன் இருக்குது மிதனத்துல. அப்ப அந்த சுக்கிரனுக்கு 6-8 எங்க கொடுக்கும்? விருச்சகத்திலையும் மகரத்திலையும் ராகு இருக்கக்கூடாது. ராகோ கேதோ இல்ல மற்ற கோள்கள் இருந்தாலும் இந்த சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதியும் விருச்சகத்தில் உள்ள 6ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திராதிபதியும் மகரத்தில் உள்ள நட்சத்திராதிபதி பகையா இருக்கக்கூடாது. உடனே சுக்கிரன் மேச லக்னமா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை சுக்கிரன் திருவாரூர்ல தெரிவிச்சிங்க. அப்ப அது ராகுசாரம். அப்ப மகரத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு கிரகம் உத்திராடத்துலன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரியனும் ராகும் பகையா இது வேலை செய்யும். சுகநாடி ஜோதிட விஜயன் சொன்னாரு 2-3 பரிவர்த்தனை சிறப்பா சொன்னாரு. எனக்கு எதுவுமே இல்லையம்பாங்க. இந்த மாதிரியும் பார்த்துக்கிட்டேன். அந்த 6-8 உள்ள கிரகம் பொல்லாத கிரகம் அதை எடுத்துடும். அப்ப இதை பார்க்கணும். நீங்க இதுக்கு மட்டும் இல்ல சார், நீங்க ஜோசியம் பார்க்கும்போது ஒரு கிரகம் இருக்கு, ஒரு திசை நடக்குது, நீங்க திசையும் எடுத்துக்கலாம். ஒரு திசை நடக்குது, அந்த திசைக்கு 6-8ல் கிரகங்கள் பொல்லாத கிரகங்கள் இருந்தால் அந்த திசை முழுக்க அவுட். இப்படி அந்த ஒரு திசாநாதனுக்கு 6-8ல் திசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதியும் 6-8ல் உள்ள நின்ற நட்சத்திரம் பகையா இருந்தா 100% அவுட் பண்ணிடுங்க. வேலை செய்ய இது எல்லாமே பார்த்து இப்படி எடுத்து பார்த்துக்கிட்டு தான் நீங்க உங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியும். நான் ஒரு இடத்துல என்ன சொன்னேன், கேதும் சனியும். கேதுக்கு முன்னாடி 1 டிகிரியில சனியும் கேதும் டச் ஆயிடுச்சுன்னா அவர் சிறப்பான தொழில் இருக்காருன்னு ஒருத்தர் போடுறாரு கமெண்ட்ஸ்ல. ஏன்னா கேதும் சனியும் ஒரே வீட்டுல இருக்குது, நான் நல்ல வருமானம் பண்றேன். கேது ஒதுக்கி இருக்கு சனியை விட்டு, சனி விட்டு ஒதுக்கி போயிடும் இல்லையா. ஒரே வீட்டுல இருந்தா கூட மாறிக்கல. எங்க விபத்து என்ன, நேர்மையில் மோதாதான விபத்து. பஸ் லட்சம் கார் போகுது, நேர்மையில் தான் ஒதுங்கி போயிருது இல்லையா. நேர்மையில் போதனா மட்டும் தான் விபத்து. கேதுக்கு முன்னாடி 1 டிகிரி, ராகுக்கு முன்னாடி 1 டிகிரி, எந்த கிரகம் இருந்தாலும் கிரகக்காரன் அவுட். இதை விளக்கமா சொல்லி கூட எனக்கு ராகு கேதுக்கு நல்லா இருந்தது அப்படி இல்லை எடுத்துக்காது. உடனே ஒருத்தர் போடுறாரு, ரஜினிகாந்துக்கு 2 கேது செஞ்சாரு, இன்னைக்கு 1000 கோடிக்கு மேல அதிபதி கேட்கிறாரு. சனியும் கேது ஒதுக்கிது. இப்படி விளக்கமா தெளிவா சொன்னாதான் யூடியூப்ல பாக்குறேன் பேசாத இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு விளக்கமா நீங்க சொல்லி கொண்டு இருக்கணும். சரி, அப்ப நமக்கு வந்து மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை அந்த ஜாதகன் உயர்ந்த இடத்துக்கு போகணும். ஆனா அப்படி இருக்கும்போது 6-8ல் கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்க 2 கிரகம் பார்த்துக்கணும். 2 கிரகம் சரிங்க. இப்படி இருந்தா மட்டும் போதுமா? லக்னாதிபதி பலன் இல்லாத போச்சுன்னா எவ்வளவு தானே சம்பாதிக்கலாம், எவ்வளவு தான் பணம் காசு சொத்து பத்து இருந்தாலும் அது ஆளுமை திறமைகள் லக்கணம். மெயின் லக்கணம் நல்லா இருக்குதுன்னு பாருங்க. மெயினா வந்து லக்கணம் லா போடுறோம் இல்லைங்களா, லக்கணம் புள்ளி நல்லா இருக்குதா, லக்னாதிபதி புள்ளி நல்லா இருக்குதா, சந்திரன் நல்லா இருக்குதா, இதுதாங்க ஆளுமை திறமைகள்லாம் பார்த்துக்கணும். ஒரு டீ சாப்பிடுங்க, டீ தூள் கரெக்ட் ஆகணும், பால் கரெக்ட் ஆகணும்,
சூடு கரெக்டா இருக்கும். இது 3 இல்லாத டீ சாப்பிட முடியுமா? சாப்பிட்ட புரோசனம் இல்லை. சூடு இல்லாத சாப்பிட்ட ஒரு புரோசனம் இல்லைங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு தான் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும். எப்பவுமே ஒரு ஜாதகம் பார்க்கும் போதுங்க லக்கணம் பாருங்க, லக்கண புள்ளி பாருங்க, ராசி பாருங்க, நல்லா இருக்குதா திறமையா இருக்குதா, ரைட். சரி, ஒரு குழந்தை பிறக்குது. எடுத்த உடனே அந்த குழந்தை பாருங்க லா போட்டோம்னா லக்கணம் வந்து ஒரு லக்கணம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த நட்சத்திராதிபதி பலமா இருக்கிற கேந்திரம் திரிகோணத்துல குழந்தை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த லக்கண புள்ளி 6 to 12 பகை நேசம் அஸ்தகமா இருந்தா அது ஒரு வளர்ச்சி இல்லாத குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. நல்லா ஆரோக்கியமா இருக்காது, வளர்ச்சி இருக்காது, நல்லா பேசாது, செயல்பட இருக்காது, திறமை இருக்காது, புரிதல் தன்மை இருக்காது, ஆமாதான் சொல்லுவாங்க. இதன் மீன் லக்கண புள்ளியை பார்த்துக்கணும். அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நமக்கு வந்து அந்த பரிவர்த்தனை போகணும். விஜயம் பரிவர்த்தனை சொன்னாலே எடுத்துக்கூடாது. ஏன்னா நிறைய நீங்க கேள்வி கேட்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கமா சொல்றோம். அப்ப லக்கண புள்ளி பலமா இருக்கும். லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி, லக்கணாதிபதி என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, இது 3 வேணும். ஏன்னா உள்ள அகம், வெளியில புறம், புத்தி, இதெல்லாம் வேணும். இதெல்லாம் செய்து பார்த்துக்கணும். சரி, அப்ப ரிஸ்ப லக்கணத்துக்கு நான் சொன்னது எல்லாமே, நான் சொல்லக்கூடியது எல்லாமே என் கண்கூரா பார்த்த ஜாதகமா நான் சொல்றேன். பரிவர்த்தனைகள்லாம் எவ்வளவு பலம் இருக்குது, அவங்களும் எப்படி சம்பாதிக்கிறாங்க, பிறக்கும்போது எப்படி இருந்தாங்க, ஏழ்மையில இருந்தாங்க அப்படிங்கிறதா சொல்றேன். இப்ப ரிஸ்ப லக்கணம் 2ஆம் அதிபதி யாரு, 3ஆம் அதிபதி யாரு? புதனும் சந்திரன். ரிஸ்ப லக்கணத்துக்கு சந்திரன் முதல் பரிவர்த்தனை. ஒருத்தருக்கு ஒரு பிறந்தார், ஒருத்தர் ஜாதகத்தில் பிறந்தாரு, வாழ்க்கையில் பிறக்கும்போது ரொம்ப ஏழ்மையான கஷ்டம். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் பார்த்து அவங்க அம்மாவுக்கு சத்துணவு டீச்சர் ஆயாவாங்க வேலை கொடுத்தாங்க. அந்த சத்துணவு கொண்டாந்து அவங்க உயிரே வாழ்ந்தாங்க. நான் சொல்ற ஜாதகம் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை சொல்லும் போதே அதையும் நீங்க கேட்கல சொல்றாரு. இன்னைக்கு அவரு குறைஞ்சது 50 கோடி அதிபதி ஆகிடுது. ஏங்க, சாப்பாடு சத்துணவு சாப்பிட்டு தான் வாழ்ந்தவர் இன்னைக்கு 50 கோடி இருக்கு. அவருக்கு 2 பையன். அவர் என்ன பண்றாரு, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்றாரு. அந்த கான்ட்ராக்ட் ஒரு நேரம் ஒரு போல இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய சம்பாதிச்சோன்னா 2 பையனுக்கும் அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டாருங்க. 75,000 80,000 வாடகை வந்தாரு. அவரே ஏன்னு சொன்னார். அவர் நம்மளோட அடிக்கடி ஜாதகம் பார்ப்பாரு, பார்த்து பேசுவார். பாருங்க, இந்த தொழில் நாம சொல்லிக்கலாம், நம்ம பிள்ளைக்கு செய்வாங்களா தெரியாது, இருந்தாலும் ரெகுலரா வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி 2 அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டாரு. ஒரு 70-80 ரூபா இன்னைக்கு வருது. பசங்க 2 பேருக்கு தான் இன்னைக்கு அவர் கார் செய்யல. அது இல்லாத கார் அவங்க கூட 3-4 கார் இருக்குது, நல்லா இருக்கிறாங்க. அப்ப இது காரணம் அது பரிவர்த்தனம் தான். லக்னாதிபதி நல்லா ரிஸ்ப லக்னம். அந்த லக்னாதிபதி பத்தி பார்த்தீங்கன்னா 11 வருஷம் அவருக்கு. இந்த மாதிரி நீங்க லக்னாதிபதி பலம் பார்த்துக்கணும். அந்த லக்னாதிபதி பலம் இல்லைன்னா சம்பாதிக்கலாம், அதை ஒரு உருப்படுத்த முடியாது, பொருளாக்க முடியாது. அப்ப ரிஸ்ப லக்னத்துக்கு 2-3 பரிவர்த்தனை, சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை இருந்தால் யோகம். இதுக்கு 6-8 பாபங்கள் இல்லாமல் இருக்கணும், லக்னாதிபதி பலமா இருக்கணும். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பு. சரி, அடுத்து மிதுன லக்னம். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி யாரு? சந்திரனும் சூரியனும். இப்ப ரிஸ்ப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு சந்திரன் சூரியன் பரிவர்த்தனை, ராஜாராணி பரிவர்த்தனை. இந்த ஜாதகன் அரசாங்கத்துல வேலையில் இருப்பாங்க. மிதுன லக்னம் 2ல சூரியன், 3ல சந்திரன். இப்ப ராஜாராணி பரிவர்த்தனைங்களா? எப்படி பண்ணாலும் சரிங்க, அவங்க அரசாங்கத்துல வேலையில் இருப்பாங்க. பிறக்கும்போது ஏழ்மையா இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு நிறைய சம்பாதிப்பாங்க, பல கோடிக்கு அதிபதியா இருப்பாங்க. ராஜாராணி பரிவர்த்தனை அது 6-8 இருந்தால் வேலை செய்யாது. அப்ப அது ராஜாராணி பரிவர்த்தனை 6க்கும் 8க்கும் எந்தெந்த லக்கணம் வருங்க? தனுசு, கும்பம். வெரி குட், சந்திரகுமார் சொல்லிட்டுருங்க. ராஜாராணி பரிவர்த்தனை கடகமும் சிம்மமும் பரிவர்த்தனை பெற்று தனுசும் கும்பமும் லக்கணமாக இருந்தா இது வேலை செய்யும். இப்ப நேர்மையா அரசியல்வாதியாகவும் இருக்கிறாங்க, அரசாங்கத்திலேயே இருக்கிறாங்க. உலகத்துல பார்த்தீங்கன்னா கிரிமினல் நிறைய இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிரிமினல் தான் அதிகமாக சம்பாதிப்பாங்க, ஆனா மாட்டிக்குவாங்க. இந்த வீரப்பனுடைய டேலண்ட், வீரப்பனுடைய திறமை, இன்னொன்னு தனி மனித ஒழுக்கத்துல வீரப்பன் தானே உலகத்திலேயே நம்பர் 1. ஆனா 6-8 போறதுனால தான் அவர் கிரிமினல் ஆயிட்டாரு. அதே கேந்திர திரிகோணத்துல தான் உலகத்துல ஒரு தொழிலதிபர் ஆயிருந்தார். தனி மனிதனுடைய ஒழுக்கம், நேர்மை எல்லாமே அந்த அளவுக்கு. ஆனா லக்கண புள்ளி 6-8 போயிடுச்சு. அதனாலதான் இப்படி போயிடுறாங்க. இல்லைன்னா அவங்க கேந்திரம் திரிகோணம் மதிப்பா
நீங்க ராஜாராணி பரிவர்த்தனை கடகத்துல சூரியனும் சிம்மத்துல சந்திரனும் இருந்து தனுசு லக்கணம் கும்ப லக்கணமா இருந்தால் இப்படிதான் இருப்பாங்க. ஏதோ ஒரு நடந்தா இருப்பாங்க. அவங்க எவ்வளவு திறமை எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அது அவங்கள ஒழிச்சிடும். அது வேலை செய்யணும். அப்ப நம்ம இதான் பார்த்துக்கணும்னா இப்படி எல்லாம் பார்த்துக்கணும். நம்ம யோகா எடுத்துக்கணும். நான் சொல்றதே வச்சுக்காதீங்க. நீங்க நான் கோடு போட்டா நீங்க ஓடு போடணும். அதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் இது வந்து சிறப்படையும். அப்ப சரி. அப்ப மிதல் லக்னது 2, 3ஆம் தேதி சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றால் சிறப்பு. கண்டிப்பாக ரசாயன வேலையில் இருப்பாங்க. அது உண்மைச்சு. அடுத்து கடகத்துக்கு 2, 3ஆம் அதிபதி புதன சூரியனை பரிவர்த்தனை. இன்னொரு சொல்ல கேளுங்க. 2, 3ஆம் அதிபதியே கடக லக்கணத்துக்கு சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆனாலும் சரி, ஒரே வீட்டில் சிம்மத்திலேயோ கண்ணிலையோ இருந்தாலும் இது சிறப்பு தாங்க. கண்ணிலையோ கடக லக்கணம் 2 சூரியன் புதன் அல்லது 3 சூரியன் புதன் மிக மிக சிறப்பு. மிக மிக அது கூர்மையான புத்தி உள்ளீங்க. ஏன் அவங்க சிறப்பு? சூரியன் என்பது அரசன், புதன் என்பது மந்திரி. அப்ப சூரியனும் மந்திரிக்கு ஆலோசனை கொடுக்குறாங்கல்ல. இந்த 2 இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்ப அவர் கூட 10 பேர் சேர்ந்து தான் போடுவாங்க. அவர் கூட 10 பேர் இருப்பாங்க. அவர் ஊர்ல இருந்தா அவர் சொன்னா சரிம்பா. இது அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அன்பு. இந்த கடக லக்னது சூரியனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றாலும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அற்புதமா இருக்கும். சரி, அடுத்தது என்ன லக்னங்க? சிம்ம லக்னது 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி யாருங்க? புதன் சுக்கரன். இப்ப இது சுக்கரம் போனா நேசம் வைங்கள, கண்ணியில நேசம் தானே, பரிவர்த்தனை 2 பேரும் தானே மாற்றி உட்காந்துருக்காங்க. பலாதீங்க நிறைய. இப்போ வந்து நாமக்கல் மாவட்டத்துல சக்தி குரு ஜாதகம் போட்டார். அதே மிதல் லக்கணம் தான். கண்ணில சுக்கரன், புதன் வந்து தனுசுல. மிக சிறப்பாக ஜாதகம், மிகப்பெரிய ராஜயோகம், மிக செல்வாக இருக்கிறார். ஆனா சுக்கரன் நேச எடுக்கக்கூடாது, பரிவர்த்தனை பார்த்துக்கணும். இது எல்லாமே ஆய்வு பண்ண ஜாதகம், வாழ்க்கையில வாழ்ந்துருக்க ஜாதகம் தான் நம்ம சொல்றது பரிவர்த்தனை. நிறைய ஒரு கிரக நேசமான பரிவர்த்தனைக்கு நேசமாக ராஜயோகம் வரும். அது ஏன்னா மாறி உட்காந்துக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிவர்த்தனை, ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி, அடுத்தது கன்னி லக்னத்துக்கு பரிவர்த்தனை பரவாயில்லையா? ஆறாரு கன்னி லக்னத்துக்கு சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பரவாயில்லையா? பரவாயில்ல தாங்க. அஷ்டமாதிபதியா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அஷ்டமாதிபதி தொடவே இல்லை அந்த பரிவர்த்தனை. அப்ப இந்த இடத்துல அஷ்டமாதிபதி வராது. சரி, இந்த 2, 3 பரிவர்த்தனை கன்னி லக்னத்துக்கு சுக்கிரனும் செவ்வாயும் வருது. இது அஷ்டமாதிபதியா வருது. இந்த பரிவர்த்தனை பரவாயில்லையா அப்படின்னா 8ஆம் பாவத்துல நிறைய நன்மையான காரணம் நிறைய இருக்கு. எல்ஐசி, உயிர் சாசனம், ஒரு வாரிசில்லா சொத்து பத்து, புதையில் கண்டெடுக்கிறது, விபத்துல ஒருத்தர் விபத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க. அவருடைய இன்சூரன்ஸ் வந்து அவர் எழுதிட்டு போயிடுவார். இவருக்கு கொடுத்துருந்தேன். 8ஆம் பாவம் இதெல்லாம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி யோகத்தை கொடுத்துருந்தோம். இப்ப நாம மேசத்துல இருந்து பார்த்தோம் அஷ்டமாதிபதி வரல. ஆனா இப்ப கன்னி லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி வர. இந்த கன்னி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனும் 3ஆம் அதிபதி செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றா 2, 3 பரிவர்த்தனை அஷ்டமாதிபதி 2 இருக்கலாமான்னு கேட்கலாம். இருக்கலாம். என்ன பண்ணணும்னா குடும்பத்துல ஏதாச்சும் தகராறு பிரச்சனை, 2 சம்சாரம் இல்ல மனைவி கூட உறவு இல்லாத கூட இருப்பாங்க. ஆனா இந்த உயிர் சாசனம், எல்ஐசி, வாரிசில்லா சொத்து, இப்போ பூமியில புதையல் எடுக்கிறது, கண்டு எடுக்கிறது, இது மாதிரி நிறைய வாழ்ந்துதான். இதான் ஒண்ணு பொருளாதாரம் உயர்ந்ததுன்னா 2 கல்யாணம் பண்ணிருப்பாரு, மனைவியோட பேசாத கூட இருப்பாரு, அதெல்லாம் 1000 இருக்கும். அதுக்கு மேல நம்ம நீ ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப இந்த மாதிரி அஷ்டமாதிபதி பரிவர்த்தனை இந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி 10ஆம் பாவத்து தொடர்பு ஏற்பட்டாத இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். இந்த தொழில் செய்யலாம், இந்த மாதிரியான இருக்கலாம், ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணலாம், விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ அப்துல் கலாம்லாம் கண்டுபிடிச்சா இல்லைங்களா, அது மாதிரிலாம் கண்டுபிடிக்கான்னு சொல்லலாம். நீங்க அதெல்லாம் வரும் இந்த அஷ்டமாதிபதி வந்தா. சரி, அடுத்தது துலா லக்னம் 2, 3ஆம் அதிபதி யாருங்க? இப்ப 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அது மாதிரி துலா லக்னத்துக்கு 2, 3 பரிவர்த்தனை ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 2 பேரும் நண்பனா வந்துடுறாங்க. செவ்வாய் குரு ரொம்ப நட்பா வந்துடுவாங்க. ரொம்ப சிறப்பு. ரொம்ப அந்த பொருளாதாரத்தை ரொம்ப டாப்பா கொடுத்துருங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சியில நெஞ்சார கோபிநாத் ஒரு பொண்ணை கூப்பிட்டு
பேட்டிக்கு ஆனாங்க கொடுத்து பேசுனாங்க. அவங்க வந்து பாட்டில் பொறுக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் பொறுக்கி 200 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. அப்படி பொறுக்கிட்டு இருக்கும்போது பெருகிட்டு அவங்க தக்க அப்படி பெருகிட்டு இருக்கும்போது திருநெல்வேலி பக்கம் ஆனால் பெருகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பை அடைஞ்சி 50,000 பணம், ஒரு செல்போனு, அதெல்லாம் இந்த பயிரெல்லாம் இருந்துச்சு. இது எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், போலீஸில் கொடுத்துட்டோம். போலீஸுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சி அதில் 5,000 கொடுத்தா வாங்கவே மாட்டோம். அது வேண்டாங்க, எங்களுக்கு அவ்வளோ பணம். நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் உழைச்சி உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்யறோம், அவரும் பாட்டி தான் பொறுப்பார். 400 ரூபாய்க்கு மிஞ்சி போனால் 400 ரூபாய்க்கு தான் நாங்கள் பொறுக்குவோம். ஆனால் எங்களுக்கு இதை போதுங்க நம்ம. அதே போதும் அது அடுத்த பணத்தை நாங்கள் என்னங்க பண்ணுறோம், அதான் வேண்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அன்றாட சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருந்து 2-3 பேரை பரிவர்த்தனை பெற்றால் அவங்க ஜாதகம் உயர்ந்த பல கோடி அதிபதியாக வந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி விதிகள்லாம் நமக்கு வேணும். சரி, அப்போ விருச்சக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி யாருங்க? அப்போ குரு அங்கே நேசம் ஆகுது, தப்பு தானே? ஆகலாமா? பரிவர்த்தனை ஆகலாம். அதாவது வீடு மாறிக்கிறாங்களே, வீடு மதிப்பு ஒரு கிரகம் நேசம் ஆயிடுச்சுன்னு அப்படியே எடுத்துக்காருங்க. 1997, 98, 99 வரைக்கும் மகரத்தில், கும்பத்தில், மீனத்தில். குரு வந்து மகரத்துலேயும் கும்பத்துலேயும், சனி மீனத்தில் 2 வருஷம். நீங்கள் என்ன பாருங்க, நான் ஒருத்தருக்கு மகர லக்கணம் 2ல் வந்து குரு, 3ல் சனி, ஒரு பொண்ணோட ஜாதகம். நான் சொன்னேன் இந்த பொண்ணு பிறந்தது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்னு சொன்னேன். பல கோடி, அவன் 100 கோடிக்கு மேலே தாங்கிட்டு. அவர் சொன்னாரு இந்த பொண்ணு பிறக்கும் போதுங்க எங்களுக்கு சம்பாதிச்சாதான் சோறே கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணும்போது கௌரிகளை தான் தோடு போட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுறோம். கௌரி தான் உடம்புல அவங்க ஒரு இடத்துல பார்த்து பண்ணிக்கிட்டாங்க கௌரிகளை. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் பொண்ணை அனுப்பும்போது வெளியே பொண்ணை விட்டுட்டு வெள்ளியில் மோதிரம் போட்டு நீ கல்விட்டு பொண்ணை அழைச்சிட்டு போனேன். அப்படியே பண்ணுறேன்னாரு. அப்படி இருந்து கூட அவங்க அசல் இன்னுமே நல்லா தான் இருக்கிறாங்க. அதுமாரி இந்த 2-3 பரிவர்த்தனை இப்படி ஒரு ராஜ்யத்தை கொடுக்குறாங்க. அப்போ எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே பரிவர்த்தனை பெறுது, யாராச்சும் யாரும் நம்ம பார்ப்போம், அப்படியெல்லாம் அவங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டே வரும். நீங்கள் 12 லக்கணத்துக்குமே நான் பார்த்து வச்சுருக்கேன். அப்போ விருச்சக லக்கணத்துக்கு 2-3 பரிவர்த்தனை பூர்வ நேசமாச்சு எடுத்துக்கூடாது. அது பரிவர்த்தனை ஆச்சுன்னா அது வந்துருங்க. அப்போ அவ்வளோ சிறப்பு. அதே தான் தனுசு லக்கணத்துக்கும் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி ஒரே கிரகம். யாரு? சனி பகவான். எங்கேயாவது கெடாமல் லக்கணத்தும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. லக்கணத்திலேயே குருவும் சனி இருக்குதுங்க. இங்கே திருச்சியில் என் நண்பர் MR பாண்டியராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவர் லக்கணத்திலே இருக்குது. அவருடைய பல கோடி அதிபதியை தான் இருக்குது. இப்போ 2-3 பரிவர்த்தனை, 2-3 அந்த தனுசு லக்கணத்துக்கு 2-3ஆம் அதிபதி சனி பகவான் கெடாமல் இருக்கணும். கெட்டு பேசுன்னு இந்த பலன் வேலை செய்ய மிக மிக அற்புதமான சிறப்பு. அப்போ இந்த மாதிரி பரிவர்த்தனை என்ன யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரி, அப்போ மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி குரு வந்துருக்காங்க. நீங்கள் மகர லக்கணம் போட்டிங்கன்னா 1996, 97, 98 இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கும். அப்போ மகர லக்கணத்தில் போனாலும் பரிவர்த்தனை அவ்வளோ சிறப்பு, ரொம்ப யோகம். அடுத்தது கும்ப லக்கணத்துக்கு 2-3 பரிவர்த்தனை யாராருங்க? அவங்க நண்பரே வந்துட்டாங்க. யாராரு? செவ்வாயா குரு வந்துட்டாங்க. அவங்க பரிவர்த்தனை மிக மிக ராஜயோகம் போட்டுடும். சரி, மீன லக்கணத்துக்கு 2-3 பரிவர்த்தனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாயம் சுக்கரன். அப்போ இங்கே ஒரு அஷ்டமாதிபதி வருவார்ல, யார் அஷ்டமாதிபதி வர? சுக்கரன். அப்போ நீங்கள் இந்த கன்னி லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் 2 பேர்த்தில் உயரம் வந்து அஷ்டமாதிபதியை வராரு. பரிவர்த்தனை பெற்ற நீங்கள் அஷ்டமாதிபதியத்தை நமக்கு பார்க்கவே தேவையில்லை. அந்த அஷ்டமாதிபதிக்கு என்னென்ன எட்டக்கூடியல 8ஆம் பாவத்தில் நெகட்டிவ் அதிகம், பாசிட்டிவ் கம்மி. அந்த பாசிட்டிவ் நிறையா கொடுத்துருணும். ஏங்க நிறைய பேருங்க விருத்தத்தில் போகிறாங்கல்ல, சிக்கிறாங்கல்ல, அதில் உயிர் சாஸ்திரம் சொல்லி எழுதிலாம் வச்சுருக்கேன் 50 லட்சம் 1 கோடியில் வந்துருக்கு. இப்போ ஒரு வறுமையில் இருக்கிறாங்க, அவங்க 1 கோடி வந்துட்டு போகல, அதை வச்சு பெருசு கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? அப்போ 2-3 பரிவர்த்தனை மிகப்பெரிய ராஜயோகம். அதனால தான் 1000 பேருக்கு நான் ஜோதிச்சேன்னா ஆமாம் தான் சொல்கிறாங்க சண்முகத்துக்கு. அதாங்க அவர் வந்து சண்முகம் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு முதங்க சண்முகம் மேலே இருந்து உட்காந்துட்டு தான் இருப்பாரு, பேசுறதில்ல. திருத்தோடு பேசுகிற சண்முகம்
அவர் முருகேசன் நான் சொல்றேன், நீ போய் பேசி சரி பண்ண எழுப்பி விட்டாய். போக மாட்டேன், எனக்கு கூட்டமா போய் பேசுனேன். அவரும் கூப்பிட்டாரு, போயினேன். அவரே மேடையில சொன்னாரு, எனக்கு பேச தெரியாது முடிஞ்சாது, இந்த அண்ணன் வீட்டில் சொன்னாரு, நான் பேசுறேன். இப்ப யூடியூப்ல எல்லா சேனலையும் வந்துருக்கிறேன். நீங்க சேலம் மாவட்டம், ஈரோடு, நாமக்கல் இதில் நடக்கக்கூடிய மீட்டிங் எல்லாத்தையும் அவர் இல்லாத மீட்டிங் இல்லைங்க, எல்லாத்தையுமே பேசுறாரு. அப்ப 2-3 பரிவர்த்தனை வேலை செய்தா இல்லையா? சண்முகம் இப்ப சண்முகத்தை இருக்குங்க, 2-3 பரிவர்த்தனை இல்லையா கொடுத்துருக்கிற காசு. அவர் என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்ல 2000 ரூபா, நான் ஒரு நாளைக்கு 2000 ரூபா 12 மணிக்கு வந்துடும், குடிச்சிட்டு போய் படுத்து போதையில பார்த்து தான் மாசம் 60,000 ரூபா. கை நாட்டு நான் படிக்கல, எனக்கு 60,000 போட்டு அந்த பேரு 2-3 பரிவர்த்தனை யாரா இருந்தாலும் பார்க்க எந்த ஒருத்தரையும் காசு பண்ணி கொடுத்துங்க. நமக்கு கட்டம் வேலை செய்யுதா, அவங்க வந்தவங்களோட கட்டம் வேலை செய்யுதா, அதை பார்த்துங்க. இந்த மாரி 2-3 பரிவர்த்தனை இருக்குதா, வர்க்கோத்தம் இருக்குதா, சரி. இந்த வீடு பரிவர்த்தனை இல்லை, இந்த வீடு பரிவர்த்தனைக்கு ஒரு 80% தான். 2-3 நட்சத்திர பரிவர்த்தனைக்கு எவ்வளவு வேலை செய்யுங்க? 2-3 நட்சத்திர பரிவர்த்தனை டாப்பு அவருடைய எண்ணம் செயல்படலாம், ரொம்ப வெளிச்சமாயிருவாங்க. நான் வீடை விட நட்சத்திர பரிவர்த்தனை அப்படி போகலாம், அதெல்லாம் பார்க்கணும். சொல்ல போனாங்க, நான் சொல்ற கேளுங்க. 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை. ஒரு சாதாரணமான மண்பாண்டம் செய்யறாங்கல்ல, அந்த குடும்பத்துல பிறந்தவர். அவங்க அப்பா ஒருத்தர் மண் வெட்டி பேஞ்சி பானை செஞ்சு காயை சுட்டு சந்தையில் தலையில தூக்கி போய் விற்று அதில் வந்து சம்பாதி வச்சுதான் குடும்பம் நடந்தது. அதை குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவருக்கு இன்னைக்கு அந்த பையன் எவ்வளவு கோடி அனுப்பினா இன்கம் டேக்ஸ்காரனோட பிடிச்சிடுவான். 1 லட்சம் கோடி எழுதிங்க. துலா லக்கணம், நான் அட்ரஸே தரேன், நான் அட்ரஸ் நம்பர் அட்ரஸோடு தரேன். துலா லக்கணம் 2ஆம் அதிபதி யாருங்க? மேஷத்துல கார்த்திகை 1ல். 11ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். கும்பத்துல அவிட்டம் 3ல். இந்த 2ஆம் அதிபதி 11ஆம் நட்சத்திர பரிவர்த்தனை. ஒரு கேந்திரோட தெரியும். லக்னாதிபதி சுக்கிரன் மகரத்துல உத்திராடங்காலில் சூரியனோட நட்சத்திரத்துல 7 நேரம் குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு 1 லட்சம் கோடி அதிபதி. எத்தனை லட்சம்? 1 லட்சம் கோடி அதிபதி. அவரு இப்ப என்னென்ன கிரக நட்சத்திரம் பெரியதுன்னா, அந்த கிரக காரகத்துல அவங்கள தூக்கிவிடும் மேல. செவ்வாய்னா என்ன சொல்லுவீங்க? பூமிக்காரன், சகோதரக்காரன், இது 2 இந்த மாதிரி தான் வரும். அவரு இந்த மாரி பைப் கம்பெனி அது நினைச்சோன்னு ஆகும். பைப் கம்பெனி பலாயிரம் கோடி சம்பாதிச்சோன்னா பூமி மேல ஆசை. அப்ப வந்து இப்போ இந்த ஒரு புத்தகமலைமா இங்க இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ற புரோகர் ஒரு 50 பேர் இருப்பாங்களா? இந்த ஊர்ல இருக்கிறாரு 50 பேர் தெரியும். எப்பா நிலங்களை 10 ஏக்கரா 5 ஏக்கரா சொல்லுங்க அப்படின்னா அது போய் பார்த்து கூட்டு போய் காமிப்பாங்க, வாங்குவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரே கொடுத்துறாரு. அப்போ அப்படிங்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, அண்ணா ஒரு இடத்துல 20 ஏக்கரா இருக்குதுன்னு சொல்லி காமெண்ட் பண்ணிருந்தேன், பார்த்தா உங்களுக்கு பிடிக்குண்ணே, அருமையாக இருக்குதான்னு சொல்றாரு. சரிப்பா நீ வாப்பா இந்த இடத்துல. இவர் காரில் போறாரு, அவரு பைக்கில் போறாரு. ஒரு 20 கிலோமீட்டர் போய் முன்னாடி கேட்டு வாட்ச்மேன் இருக்குது, அங்கே ஒரு பங்களா இருக்குது, 20 ஏக்கரை தோட்டம். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்க, இதை வச்சுக்கலாம் பார்த்துங்க அப்படின்னு பிடிக்கிறத வாங்கி போடுங்க. அவரு நிலம் அது யாரோ ஒரு புரோகிதருக்கு பிடிக்கிறதா வாங்கியிருக்கேன் தன்முகம் அப்படின்னாரா. அந்த புரோகம் ஒளியே போடுவீங்க. நீங்க என்ன கிரக 2-3 பெரியவர்கள் நட்சத்திர பெரியவர்கள் வீடு பெரியவர்களா அந்த காரகம் தான் அவங்க ஈக்கம். இப்போ செவ்வ பழம் வந்துருச்சுங்களா? அப்போ செவ்வன பூமி தானே அவருக்கு. நீங்க ஒரு மாவட்டோட சொல்லுவேன், 2000 ஏக்கரா இருக்குங்களா? 2000 ஏக்கரா நிலம் இருக்குங்க. அவரே சொன்னதே. அதுமாரி ஒரு என்னென்ன கிரகம் வீடு பரிவர்த்தனையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அந்த காரகத்தில் தான் அவங்க தூக்கி கொடுத்து மேலே. இப்போ செவ்வாய்னா பூமிக்காரகன். அப்போ பூமியை ஒரு வாரி வழங்கிடும். அப்படி இல்லை நம்மள பேர் இருக்கிற ஒரு ஆபத்து சகோதரன் தம்பின்னு கூப்பிட்டு வச்சுக்க அவர் மூலம் பங்கு இப்படித்தான் நினைச்சு. அப்போ சூரியன் வந்துருக்கு. சூரியன் என்ன அரசாங்கம் தானே, அவர் எல்லாம் முழுமையாக அரசாங்கத்தில் தான் சம்பாதிச்சார். ஒரு பைப் தயாரிக்கிறாங்க, பிவிசி பைப் வச்சுக்கலாம், நீங்கள் சிமெண்ட் பைப் வச்சுங்க. கவர்மெண்ட்டே அதுக்கு லோன் கொடுத்து கவர்மெண்ட்டே தொழில் செய்ய வச்சுது. 5 மாநிலத்தில் செய்கிறேன். வீடு பரிவர்த்தனை என்ன படம், நட்சத்திர பரிவர்த்தனை என்ன படம், இதெல்லாம் அனுபவத்தை பார்த்துக்கிறதால தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்களும் இந்த 2-3 பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஞாபகம் வச்சுங்க, இப்போ பார்த்து சொல்லுங்க அந்த கிரகம் என்னவோ இந்த வழியில் சம்பாதிச்சிங்களா? ஆமாம்பா. இப்போ அதெல்லாம் பார்த்து பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம நண்பர் வந்து
கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூட்ட ரவி. இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தாராம் விடிய இப்போ வரும்போது ஜாதகம் பார்த்து வராரு. ஆனால் 1000 மெம்பர்ஷிப் தான் வராரு. ஒரு ஜாதகம் பார்த்தாராம். உடனே சொன்னார், இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி ஒரே மாதிரி டைவர்ஸ் ஆனா. ஆமாம், அந்த வீட்டுக்காரனை தொடாதன்னு சொன்னார். எப்படி ரவி சொன்னார் அப்படின்னா, இதுக்கு நாங்கள் சுகநாடி சொல்லிக்கிறோம். எங்கள் சுகநாடி முன்னாடி தான் சொன்னார். சிம்ம லக்னம் 7ஆம் அதிபதி யாருங்க? சனி 9ஆம் நீசம். அது கேது காது. கேது வந்து 7ல் செவ்வாய்க்கால் செவ்வாய் பண்ணு நீசம். தாராளமாக சொல்லணும்ல, ஒரே அடிதான் போட்டு பக்கத்தில் வந்து எப்படி சொல்லிட்டு அதான் சுகநாடினா எடுத்தது தேங்காய் எடுத்து 2ஆம் உடச்சு போய் சொல்லாங்க சுகநாடியில். இவரும் அப்படி இந்த சீனிவாசன் சரி இல்லைங்க, எல்லாருமே சுகர் நாடிகளை பார்த்தா டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. நல்ல நேரம் நாகராஜன் கோயம்புத்தூர்ல இருக்கிற மெட்ராஸில் 2 வீடு இருக்குது. மெட்ராஸ்லேயும் வீடு இருக்குது, சிறுமலையில் இருக்கிறேன். அவர் என்ன திரும்ப சொன்னார், நான் சுகர் நாடிக்கு வராதுன்னு சாத குணம் கொடுத்தா பைத்துக்கு தான் போகிறான். என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறது, எது உலக எது அதை பண்ணி அவங்க தலை சொல்லி நான் தலை சொல்லி போகிறேன். இப்போ சுகநாடி கத்த உடனே அடிச்சு டக்குன்னு அடிச்சிடுவாங்க. ஆமான்னு தான் சொல்லுவேன். அதுமாரி இந்த சுகர் நாடியில் நான் வந்து 2000 விதி வந்து புக்கு போட்டிருக்கிறேன். புக்லேயும் எழுதியிருக்கிறேன். 2000 விதியோட புக்கு இருக்குது. அதை உலகக்குள்ள மாணவர் வாங்கி பிடிக்கிறாங்க. அதுக்கு இல்லாத மிச்சமான விதியும் இருக்கும். சுகநாடில் அவ்வளோ விதி நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ ரவி வந்து பார்த்தோம்னா ஜாதகம் வந்து பிள்ளைக்கு கல்யாணம் ஒரே மாதிரி டைவர்ஸ்னா ஆமாட்டு போகிறாங்க. அப்போ என்ன விதி எடுக்குன்னா இந்த மாதிரி விதி 2 விதி தானே. சிம்மலக்கிறது 7ஆம் அதிபதி நேசமாய் கேதுக்கால், கேது 7ல் செவ்வாய்க்கால் செவ்வாய் 12 லீச்சம். எப்படி குடும்பம் நடத்த முடியும்? கல்யாணம் டைவர்ஸ். இதுதான் சுகநாடி. பார்த்தோன்னு சொல்லணும், சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி விதிகளை நமக்கு ஒரு ஜோதிடம் பார்க்கணும். விதிகள் நிறைய வேணும். இந்த விதி வந்து சுகநாடியெல்லாம் மிக 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 அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி போன மாதம் நம்ம வந்து வர்க்கோத்தம் பெற்ற கிரகத்துக்கு என்ன பலன், இந்த மாதம் 2-3 பரிவர்த்தனை என்ன பலன், இதே போல 2-3 மட்டும் எடுத்துக்காதீங்க. எல்லாம் பரிவர்த்தனை ஆகலாம், எது ஆகலாம், எது நன்மை செய்யும் அப்படின்னு நான் நிறைய இருந்தால் சொல்லிக்கிறேன். இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். லக்கணம் 2 பரிவர்த்தனை அருமையாக இருக்கும். லக்கணம் 3 பரிவர்த்தனை நல்லா இருக்கும். லக்கணம் 4 பரிவர்த்தனை நல்லா இருக்கும். லக்கணம் 5 பரிவர்த்தனை நல்லா இருக்கும். 1 6 பரிவர்த்தனை போடாதுங்க. ஏன் என்ன பண்ணுங்க போகலாம். லக்கணாதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கலாமா? 6ஆம் என்ன சொல்லிங்க, நோய், கடை, வம்பு, வழக்கு, அடிதடி, சண்டை, பிரச்சனை. அது இன்னொன்று சொல்லுங்க, 6ஆம் அதிபதி லக்கணத்தை சொன்னாத போத பழக்கம் இருக்கும். ஏதோ ஒரு போதை பேசுறது எத்தனை போதை இருக்குது, எத்தனையோ நீங்க தகுதியுமே சொல்லலாம். லக்கணாதிபதியும் 6ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை, இல்லை ஏதோ ஒரு தொடர்பு வந்தா ஏதோ ஒரு போதை சண்முகம் மாரி ஏதோ ஒரு பீடி குடிக்கிறீங்க, அதிகமாக பீடி விரும்புவாங்க, தண்ணி அடிப்பீங்க, ஆன்ஸ் போடுவீங்க, ஏதோ ஒரு போதையில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆமானதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இதோட சொல்லவே முடியாது. இப்போ லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை கூடாது. லக்னாதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை அற்புதமான பரிவர்த்தனை. பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆனிச்சு. நம்ம பார்ட்னர் தான், நம்ம மனைவி பார்ட்னர் தான், சரி பங்கு. அதனால தான் திருச்செங்கோட்டில் அத்தனாரி ஈஸ்வரன் சாமி வந்து உடம்புல பாதி மனைவி கொடுக்குது. அது வந்து நமக்கு அது சயின்ஸு. இப்போ ஒரு ராசியில் 30 பாகம் 2ஆக பிரிச்சிங்கன்னா இந்தாண்ட 15 இந்தாண்ட 15 ராசியிலே இருக்குது. 15 பாகம் ஆண் ராசியில் ஆண் மட்டுமே வேலை செய்யும். இப்போ மேச லக்கணம் என்ன ராசி? ஆண் ராசி. அதில் 15 பாகம் வரைக்கும் ஆண் ராசி, 15 30 பெண் ராசி. இதில் பெண்ணுடைய தன்மை தான் இருக்குங்க. நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்து 15 பாகை தாண்டி 16 வந்து 30 வரைக்கும் போனால் அது பெண்ணுடைய லக்கணத்தில் இருக்கும். அது ஒரு பெண் தன்மை படிச்சுட்டு வந்து இருப்பாங்க. பெண்ணுக்கு தாய் இல்லையா, தாய் மனம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த 15ல் ஒரு ஆண் பிறந்துச்சு, ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னு வச்சுங்க. மேச லக்கணம் ஒரு டிகிரிலேருந்து 5 டிகிரியில் ஒரு பொண்ணு பிறந்துச்சு. ஆம்பளை மாதிரி தான் இருக்கும். பேச்சு அப்ப ஆண் தன்மை அதிகமா இருக்கும். இங்க ஆணா இருப்பான், ஆனா பெண் மாரி இருப்பான். அவன் வந்து இந்த தப்பா இருக்கக்கூடாது. தாய்மையான குணம் படைச்சது. பெண் மேன்மையா இருப்பாங்க. பெண்ணுனா ஒரு மேன்மை, தாய்மை, இப்படியே இருப்பாங்க. அப்ப இப்ப நம்ம இப்படித்தான் பார்ப்போம். அப்ப 6ஆம் அதிபதிங்கிறது 1 பரிவர்த்தனை இந்த மாதிரி கொடுத்துருவோம். அப்ப பாண்டு கூடாது. 7ஆம் பாவம் பார்ட்னர்ஷிப், இது நல்லா இருக்கும்.
அடுத்தது 8 1 8 பரிவர்த்தனை இருக்கலாமா? கூடாதுங்க. 8ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல கிழிச்சு ஒரு பொருள் வந்து அகற்றிட்டு தையல் போடுற இடம் தாங்க. 8ஆம் இடம் 8 லக்னம் நமக்கு லக்னாதிபதி 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க, எது வெட்டிகிட்டே தான் இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எலக்ட்ரிஷன் வேலை செய்யறியான்னு கேட்கணும், டைலர் வேலை செய்யறியான்னு கேட்கணும், நொங்கு வெட்டுறியான்னு கேட்கணும். ஆமாம் தான் சொல்லுவாங்க. 8ஆம் இடம் வெட்டிக்கிட்டே இருக்கும். காவல் 8 கட் பண்ணுற வேலை தான். அப்போ 8 பரிவர்த்தனை நமக்கு 1 8 பரிவர்த்தனை இருக்கலாமா? இருக்காது. 1 8 பரிவர்த்தனை பெற்று 8ஆம் அதிபதி பலம் பெற்று லக்னாதிபதி வீக்காக இருந்தா எனக்காக ஒருத்தன் நம்ம அவனை அடிச்சு போட்டு இப்போ எத்தனை பேர் குத்தி வெட்டி போட்டு போயிடுறாங்க, ரோட்டில் பஸ் அடிச்சு போட்டு போயிடுறாங்க, அடிச்சு போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் 1 8 பரிவர்த்தனை லக்கணம் வீக்காக இருக்கும், 8ஆம் அதிபதி பலம் பெற்று. அப்போ இவங்களை தான் அடிச்சு ஆனால் முன்னாடி தெரிஞ்சு போயிடலாம். சரி, 1 9 பரிவர்த்தனை பண்ணலாமா? பெறலாம். பதவி, பேரு, புகழ், சேகம், பட்டாபிஷேகம், பதவி பிரமாணம். அண்ணனுக்கு சேவை போடுவான். 1 9 பரிவர்த்தனை அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, அண்ணன் என்ன சொன்னாலும் கூட தெரியும், அண்ணன் சொன்னா சரிம்பான். இதெல்லாம் நிறைய பேருக்கு நீங்க பார்த்துக்கலாம். ஊர்ல அண்ணன் சொன்னா சரிங்க. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் கூட தாளங்கள் போடும் பின்னோடு அண்ணன் சொன்னா சரின்னு தான். அப்ப இந்த மாதிரி 1 9 பரிவர்த்தனை நல்லா இருக்கும். சரி, 1 10 பரிவர்த்தனை எந்த நேரமும் தொழில் தாங்க. மேச லக்கணம் நான் பார்த்துக்கிறேன். மேச லக்கணம் லக்கணத்துல சனி, 10ல் செவ்வாய் உச்சம் பரிவர்த்தனை. பிறந்ததுல இன்னை வரைக்கும் அலைஞ்சே இருக்கிறான், சம்பாதிச்சே இருக்கிறான். பணம் காசு. இப்போ நான் சொன்னேன் இவன் என்ன தொழில் செய்வேன்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் என்னென்ன கிரகம் பரிவர்த்தனை அந்த காரகத்தில் இருப்பானு. இப்போ சனி செவ்வாய்னு சொல்லிக்கிறேன். என்ன தொழிலுங்க? ரியல் எஸ்டேட். எந்த லக்கணம் 1 10 ரொம்ப சிறப்பாக. சரி, லக்கணம் 11 பரிவர்த்தனை பெறலாமா? சொல்லுங்க. பெறலாமா பெறக்கூடாது? பெறலாம். சரலக்கணத்தை மட்டும் பெறக்கூடாது. சரலக்கணம் எது எதுங்க? மேசம், கடகம், துலாம், மகரம். இந்த லக்கணங்களுக்கு 1 11 பரிவர்த்தனை பெறக்கூடாது. ஏன்னா பாதகாதிபதி ஆயிடுவாங்க. இவன் எவ்வளவுதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் பாதகத்தை இவன் கையாண்டுவான். அப்ப இந்த மாதிரி பார்த்து. சரி, அடுத்தது 1 12 பரிவர்த்தனை பெறலாமா? பெறக்கூடாது. எவ்வளவு சம்பாதிச்சு அடிச்சுக்குவோம். 12 என்னங்க? ஒரு பொருளை இல்லாத பண்றதுதான் 12ஆம் பாவம். நெல் இருக்கு இல்லைங்களா? நெல்லை கொண்டு போய் கொட்டுவான். என்ன பண்ணுது? தவிடு தண்ணி அரைச்சிருந்தா பூமியா அரிசி தனியா வந்துருதா? அரிசிங்கிறது லக்கணம், தவிடுங்கிறது 12. 12ஆம் இடம் அரைச்சிக்குவோம். மரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்குவாங்க. மரத்தையும் அரைக்கிறாங்க நிறையா. எந்த ஒரு கல்வியை எம்சான் எப்படி பண்றாங்க? இதோட காலத்துக்கு கூட மாறும். 1 12 பரிவர்த்தனை கூடாது. அப்ப 6 1 கூடாது, 1 8 கூடாது, சரலக்கணத்துக்கு 11 லக்கணம் கூடாது, எல்லா லக்கணத்துக்கும் 1 12 பரிவர்த்தனை கூடாது. நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை கூடாது என்பது இப்ப இவ்வளவு லக்கணத்துக்கும் தெளிவா சுபநாள்ல சொல்லிக்கிறோம். இந்த மாரி 2000 கணக்கான விதிமுறை இருக்குது. இந்த விதிமுறைகள்லாம் நம்ம மனசுல பதிவு பண்ணி வச்சு ஜாதகம் மரவடைச்சு இதை பார்த்து ரவி போட்ட ரவி சொன்ன மாரி பார்த்து உடனே அடியில் தான் இருக்கணும். ஓ, உங்களே கல்யாணம் ஒரே மாதிரி டைவர்ஷன் ஆமான்னு. திருச்சியில் திருவேற்காடியில் வந்து ஒரு ஜோசியர், மிகப்பெரிய ஜோசியர், கும்பலக்கணம் போட்டு 2ல் புகாய் கண்டாந்த நட்சத்திரத்தில் 360ஆம் டிகிரியில் அவர் என்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அவருடைய சொன்ன யூடியூப்ல நேராக கூட பார்த்துட்டு கேட்குறேன், என்னங்க இதே போட்டு கலாகிரி விளாடுறதுன்னு சொல்ல மாட்டேன். அவர் என்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சார், பார்த்தோன்னு சொன்னேன். அப்படின்னா போனையே போய் புதனைக்கே வந்துருக்கேன் பண்ணேன். அப்படின்னு தெரியல, இன்னைக்கு போனது நாளைக்கு வந்துருங்க அப்படின்னேன். ஆமாம், 3 மாதம் அது கல்யாணம் பண்ணி ஒரே நாள் தாங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. மைக்கானோட வந்துச்சு என்ன வரைக்கும் விட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு விதி வேணும். அவர் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர் தான். ஆனால் அவர் அந்த விதியை கேட்டதுக்கு ஏன் போல திரும்பி வந்துச்சுன்னா சொல்ல மாட்டேங்குது. நம்ம அவருக்கு தெரியாது நம்ம சொல்லலாம். அவருக்கு கர்மம் மறைச்சிருக்குது, சுகநாடியில் சொல்லுது. அப்போ இந்த மாதிரி ஒரு விதிகள் வந்து நிறைய இருக்கு. எப்பவுமே 2ஆம் பாவத்தெல்லாம் கண்டாத நடத்துனா குடும்பம் நடத்த முடியாது. 2ஆம் இடத்துல குடும்பம் நடத்த ஆணும் பெண்ணும் சேர்த்து குடும்பம் நடத்தக்கூடிய இடம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல அந்த சந்தியில போய் நிற்க கூடாது. லக்கணத்துக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் பாவத்துல
ஆரம்பமான 0 1 டிகிரி, 20 30வது டிகிரி. இது ரெண்டுலேயும் ஏதோ ஒரு எந்த காரணம் இருந்தாலும் குடும்பம் நடத்த மாட்டாங்க. 2ஆம் பாவம் இதை பன்னெண்டு போதும் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் சந்தியில் கிரகம் இருக்கிற இது நிறைய சொல்றீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை பெற்ற கிரகம், வீடு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை எல்லாத்துக்கும் சுகராணி தெளிவாக சொல்லுது. அதனால ஒவ்வொரு மாதாந்திர கருத்தரங்களையும் நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் சந்திரகுமார் வந்து மாசம் எனக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுங்கன்னு சொன்னதுனால மாசம் இந்த தலைப்பு இல்லை ஜாதகம் போட்டு ஆய்வு பண்றது இந்த மாரி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா மாதம் எடுத்து சொல்றோம்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சந்திரகுமாருக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி.